ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளுக்குரிய சத்தியத்தின் வார்த்தைகளே, தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களுக்கு எடுத்து தரும்படியாய், எங்களுக்கு எடுத்து கொடுக்கும்படியாய், எங்களுக்கு உபதேசித்து வழி நடத்தும்படியாய், உன்னதத்தின் உம்முடைய ஆகாரத்தை எங்களுக்கு பிட்டு தரும்படியாய், ராஜாவின் போஜனத்தை, ராஜாதி ராஜா இயேசு மகாராஜாவுடைய வார்த்தையாகிய போஜனத்தை நாங்கள் வாங்கி புசிக்கத்தக்கதான கிருபையும் பாக்கியத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு பண்ணி தர பரிசுத்த ஆவியானவராகிய தந்தையை தவிர இந்த உலகத்தில் இதை எடுத்து கொடுக்கக்கூடியவர், நேர்த்தியாய் செம்மையாய் எடுத்து கொடுக்கக்கூடியவர், சகல சத்தியத்துக்குள்ளும் பாவத்தை கண்டித்து உணர்த்து நடத்துகிறவர். அல்லேலூயா. உம்மை தவிர வேறு ஒருவரும் இல்லையே தகப்பனே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தந்தையாகிய ஆவியானவரே உம்மை பாதம் பணிந்து அழைக்கிறோம். தந்தையே, வாங்க வாங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மண்ணோட்டை மறைத்து கொள்ளுங்க. மாம்சமும் இரத்தமும் வேதத்தை நீர்கூடாதவைகள் புறம்பானவைகள் ஒன்று கூட என்னிலே ஒருபோதும் ஒரு காலமும் காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. உம்முடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் உம்முடைய அபிஷேகமும் உம்முடைய கிருபா வரங்களும் சாரமும் உம்முடைய சாயலும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையும் பலனும் உம்முடைய சத்துவமும் உம்முடைய வெளிச்சமும் உம்முடைய நித்திய ஜீவ ஒளியும் உம்முடைய பேரன்பும் என்னையும் உம்முடைய பிள்ளைகளை லைவில் இணைந்திருக்கிற யாவரையும் ஆட்கொள்ள செய்வதாக, ஆளுகை செய்வதாக. நீங்காத உம்முடைய தெய்வீக பிரசனத்தினாலே எங்களை நிரப்பி ஆட்கொள்வீராக. எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. உம்மைனா அவர் செய்த செயல்களை காண்கிறது, அவர் செய்திருக்கிற அற்புதத்தை காணும்படி செய்கிறது. உண்மையாகவே அவர் பார்க்குற பாக்கியம் யாருக்கு கிடைக்கோ அதுவும் பார்க்க செய்கிறது. உண்மையாகவே ஏசப்பாவை பார்க்குற பாக்கியம் யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு அதுவும் கிடைக்குது. இங்கு யோபு சொன்னது ஏசப்பாவை பார்க்குறாரு. ஏசப்பா யோபை பார்க்குறாங்க, யோபு ஏசப்பாவை பார்க்குற கிருபை கிடைக்குது. அதனால தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. இந்த வார்த்தையில் தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கிட்டே வர்றார். யோபு 23ஆம் அதிகாரம், யோபு 23ஆம் அதிகாரம் 8, 9, 10. இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆமாம், 23ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, நான் முன்ன போனாலும் இல்லை, பின்ன போனாலும் இல்லை, இடதுபுறத்தில் போனாலும் இல்லை, வலதுபுறத்தில் தேடினாலும் இல்லை என்று சொல்லி 2ஆம் அதிகாரத்திலிருந்து 40ஆம் அதிகாரம் வரைக்கும் இடையில் இருக்கிற 38 அதிகாரம் வரைக்கும் பல்வேறு வார்த்தைகளால் கர்த்தரிடத்தில் புலம்பி கதறார். புலம்பி அது எத்தனை மாதங்களோ எத்தனை வருடமோ தெரியாது, படந்து கதறார். தகப்பனை காணலையே, நீங்கள் ஒழிச்சிட்ருக்கீங்க. ஆனாலும் அவர் சொல்கிறாரு, நான் போகும்படியே நீர் அறிவீர், என்னோடய வழியில் தான் நீங்கள் இருக்கீங்க, ஆனால் எனக்கு கண்ணில் தென்படாமல் இருக்கீங்க. கேட்குற காரியத்தை நீங்கள் மறு உத்தரம் கொடுக்காம நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் இல்லாமல் இல்லை, என் வழியில் தான் இருக்கிறீங்க, என்னை சோதிச்சுட்டு இருக்கிறீங்க. அது முடிஞ்ச உடனே நான் பொன்னாக விளங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். சொன்னவர் தான் அங்கே சொன்னார், உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது என்று சொன்னார். சங்கீதம் 54ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம்.
54ஆம் சங்கீதம். அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களில் நீதி சரிக்கட்டுதலை கண்டது. இது தாவீது ராஜா சொல்றாரு. அவர் சொல்றார், என்னுடைய எல்லா நெருக்கத்தையும் நீக்கி, பிரச்சனைகளை நீக்கி என்னை விடுவித்தார். அப்போ அவருடைய நெருக்கம் என்னென்ன நெருக்கத்துக்கு கர்த்தர்கிட்ட கேட்டாரோ அதை கர்த்தர் கேட்டார். அந்த நெருக்கத்திலேருந்து விடுவிச்சிட்டார். இப்போ அவர் விடுவிச்ச விதத்தில் கர்த்தரை பார்த்துட்டார். அவர் ஏற்கனவே கர்த்தரை பார்த்தவர் தான், கர்த்தரை தரிசிக்கிறவர் தான், கர்த்தரோடு கூட இடைபடுறவர் தான், கர்த்தரோடு கூட பேசுகிறவர் தான். என் கண் சத்துருக்களின் சரி கட்டுதலை கண்டது. என்ன உம்மிடத்துல கேட்டனோ அது சத்துருக்களிடத்துலையும் நடந்ததை என் கண் காணும்படி செய்தீர், என் கண் காணும்படி செய்தீர் என்று. சங்கீதம் 59ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிக்கட்டுதலை நான் காணும்படி செய்வார். பார்த்தீங்களா? தேவன் கிருபையினால் என்னை சந்திப்பார், நான் தேவனை பார்ப்பேன். என் சத்துருக்களுக்கு நீதி சரி கட்டுதலை காணும்படி செய்வார். சங்கீதம் 63:1-2. தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஆமாம், பார்க்க ஆசையாக இருக்குன்னு சொன்னார், பார்த்துட்டார். நமக்கும் அந்த இருக்கணும் இல்லை? இருக்குதுன்னு சொல்லிக்கினே இருந்தால் அப்படியே தான் இருக்கும். ஆனால் பார்க்கணுன்னு விடாப்பிடியாக வைராக்கியமாக இருந்தால் பார்க்குற கிருபையை கொடுத்துருவார். தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 1-இருந்து. ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. எப்படி லெட்டர் போடுறாரு பாருங்க. இவர் 120 நாடுகளுக்கு ராஜா, அநேக தேசங்களுக்கு ராஜா. நேபுகாத் நேச்சார் என்றவர். அவர் சொல்றார், பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும், ஜாதியார் என்று சொன்னால் தேசத்தார்களுக்கும் பாஷைக்காரருக்கும், பலவிதமான மொழிகளை பேசும் பாஷைக்காரருக்கும் எழுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. ஏசாமி பையன் போல பேசுகிறார், ஏசாமி பிள்ளையை போல, ஏசாமியை தொட்டு ரட்சித்த ஒரு மகனை போல பேசுகிறார். உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது என்று அப்படி ஆரம்பிக்கிறார். அந்த கடிதத்தை ஆரம்பிக்கிறார் 2ஆம் வசனத்தில். உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. பாருங்க, அவர் சொல்றாரு, அவர் தேவனுடைய பிள்ளைகளுடைய வழி சந்ததியில் உள்ளவர் கிடையாது, தேவனுடைய வழி பிள்ளைகளுடைய வம்சத்தை சேர்ந்தவரும் கிடையாது. அவர் சொல்றார், உன்னதமான தேவன் என்னிடத்தில்னா ராஜா இடத்துல, அவரிடத்துல என்னிடத்தில் செய்த அடையாளங்களும் அற்புதங்களும் இதிலெல்லாம் அவர் கர்த்தரை குறித்து தானியேலால கேள்விப்பட்டவர், அறிந்தவர். தேவனுடைய அற்புதங்களையும் அடையாளங்கள் மூலமாக தேவனை கண்டவர், அதன் மூலமாய் தேவனை கண்டவர். தேவனை பிரத்யட்சமாக பார்க்கல,
ஆனால் தேவன் செய்த அற்புதமான செயல்களையும் அதிசயங்களையும் கண்டவர். அப்போ இல்லையா, அப்போ கண்டவர் அப்படி சொல்லிட்டு சொல்றார். 3ஆம் வசனம், அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாயிருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். நேபுகாத் நேச்சாராகிய நான் என் வீட்டிலே சௌக்கியமுள்ளவனாயிருந்து என் அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், அது எனக்கு திகிலை உண்டாக்கிற்று. என் படுக்கையின் மேல் எனக்குள் உண்டான நினைவுகளும் என் தலையில் தோன்றின தரிசனங்களும் என்னை கலங்க பண்ணிற்று. ஆகையால் சொப்பனத்தின் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்காக பாபிலோன் ஞானிகளையெல்லாம் என்னிடத்தில் கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன். 5ஆம் வசனத்தில் சொல்றார், நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், அது எனக்கு திகிலை உண்டாக்கிற்று. என் படுக்கையின் மேல் எனக்குள் உண்டான நினைவுகளும் என் தலையில் தோன்றின தரிசனங்களும் என்னை கலங்க பண்ணிற்று. அதனால் சொப்பனத்தின் அர்த்தத்தை தெரிவிக்கிறதுக்கு பாபிலோன் இருக்கிற ஞானிகளை எல்லாம் என்னிடத்தில் கொண்டு வரும்படி, அதான் அவர்கிட்ட வரும்படி, ஞானிகளை எல்லாம் வரும்படி கட்டளையிட்டேன் அப்படின்றார். 7ஆம் வசனம், அப்பொழுது சாஸ்திரிகளும் ஜோஷியரும் கல்தேயரும் குறி சொல்லுகிறவர்களும் என்னிடத்திலே வந்தார்கள். எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்க. சாஸ்திரிகள், முதல்ல ஞானிகள், சாஸ்திரிகள், ஜோசியர், கல்தேயர், குறி சொல்லுகிறவர்கள், 5 வகையான பேர். அப்படின்னா ஆயிரக்கணக்கில் வந்திருப்பாங்க. இதை சொல்கிறதுக்கு எங்கெந்த தேசங்களிலிருந்து ஏராளமான பேர் ராஜா கண்ட சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்கிறதுக்கு ராஜா வர சொல்லியிருக்கிறாரு. வந்துட்டாங்க, அவங்க எல்லாம் வந்தாங்க. நான் அவர்களுக்கு சொன்னேன், சொப்பனத்தை நான் அவர்களுக்கு சொன்னேன், ஆனாலும் அதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க மாட்டாமற் போனார்கள். கூப்பிட்டாரு, வந்தாங்க, சொப்பனத்தை கேட்டாங்க, அர்த்தத்தை சொல்ல முடியாமல் தவிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. இந்த 5 கேட்டகரியை சேர்ந்தவங்க, 5 வகையான சேர்ந்தவங்க அத்தனை பேராலையும் என்ன சொல்ல முடியல? சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லவே முடியல. அதில் கை தேர்ந்தவங்க இவங்கெல்லாம் வந்தவங்கெல்லாம் சாதாரண ஆட்களில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். இப்படி சொல்கிறாங்களே டாக்டர்லாம் இந்தந்த துறையில் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு, அந்த மாதிரி இவங்க ரொம்ப கை தேர்ந்த ஸ்பெஷலிஸ்ட் இவங்கெல்லாம். ஆனாலும் அவங்களால என்ன பண்ண முடியல? சொல்ல முடியல. 8ஆம் வசனம், கடைசியிலே என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல்தெஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தேவர்களின் ஆவியையுடைய தானியேல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான். அவனிடத்தில் நான் சொப்பனத்தை விவரித்து சொன்னதாவது, சாஸ்திரிகளின் அதிபதியாகிய பெல்தெஷாத்சாரே, பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறது என்றும் எந்த மறைபொருளையும் அறிவது உனக்கு அரிதல்லவென்றும் நான் அறிவேன். நான் கண்ட என் சொப்பனத்தில் தரிசனங்களையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லு. நான் படுத்திருந்த போது என் தலையிலே தோன்றின தரிசனங்கள் என்னவென்றால், இதோ தேசத்தின் மத்தியிலே மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை கண்டேன். அந்த விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தமும் காணப்பட்டதாக அதன் உயரம் வான பரியந்தம் எட்டினது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாயிருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்து சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது. நான் படுத்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை காணும்போது காவலாளனாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்க கண்டேன். அவன் உரத்த சத்தமிட்டு, இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கொப்புகளை தரித்து போடுங்கள், இதன் இலைகளை உதிர்த்து இதன் கனிகளை சிதறடியுங்கள், இதன் கீழுள்ள மிருகங்களும் இதன் கொப்புகளிலும் உள்ள பட்சிகளும் போய்விடட்டும். ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும். இரும்பும் வெண்கலமுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும்புல்லிலே தங்கி ஆகாயத்து பனியிலே நனைவதாக.
மிருகங்களோடே பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கு இருக்க கடவது. அவனுடைய இதயம் மனுஷ இருதயமாய் இராமல் மாறும்படி மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட கடவது. இப்படி இருக்கிற அவன் மேல் 7 காலங்கள் கடந்து போக வேண்டும். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதின்மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றான். நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவாகிய நான் கண்ட சொப்பனம் இதுவே. இப்போது பெல்தெஷாத்சாரே, நீ இதன் அர்த்தத்தை சொல்லு. என் ராஜ்யத்தில் உள்ள ஞானிகள் எல்லாராலும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க கூடாமற் போயிற்று. நீயோ இதை தெரிவிக்கத்தக்கவன். பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறதே என்றான். அப்பொழுது பெல்தெஷாத்சார் என்னும் பெயருள்ள தானியேல் ஒரு நாழிகை மட்டும் திகைத்து சிந்தித்து கலங்கினான். ராஜா அவனை நோக்கி, பெல்தெஷாத்சாரே, சொப்பனமும் அதன் அர்த்தமும் உன்னை கலங்க பண்ண வேண்டியதில்லை என்றான். அப்பொழுது பெல்தெஷாத்சார் பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனே, அந்த சொப்பனம் உம்முடைய பகைவனிடத்திலும் அதன் அர்த்தம் உம்முடைய சத்துருக்களிடத்திலும் பலிக்க கடவது. நீர் கண்ட விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தம் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வான பரியந்தம் எட்டினது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாயிருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் தங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்தது. அது பெரியவரும் பலத்தவருமாயிருக்கிற ராஜாவாகிய நீர்தாமே. உமது மகத்துவம் பெருகி வான பரியந்தமும் உமது கர்த்தத்துவம் பூமியின் எல்லை பரியந்தமும் எட்டியிருக்கிறது. இந்த விருட்சத்தை வெட்டி இதை அழித்து போடுங்கள். ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று இரும்பும் வெண்கலமுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும்புல்லிலே தங்கி ஆகாயத்து பனியிலே நனைவதாக. 7 காலங்கள் அவன் மேல் கடந்து போகட்டும். மிருகங்களோடே அவனுடைய பங்கு இருக்க கடவதென்றும் வானத்திலிருந்து இறங்கி சொன்ன பரிசுத்த காவலாளனை ராஜாவாகிய நீர் கண்டீரே. ஒரு நிமிஷம். இப்போ ராஜா சொப்பனத்தை சொல்கிறார், ஒரு நீளமாக சொல்கிறார். இருக்கிற காரியத்தை, வெளிப்படுத்தப்பட்ட காரியத்தை நீளமாக சொல்கிறார். இப்போ இந்த ராஜா ஞானிகளுக்கும் சாஸ்திரிகளுக்கும் கல்தேயர்களுக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் ஜோசியர்களுக்கும் இவங்களுக்கு எல்லாருக்குமே தானே சொல்லியிருப்பார். எல்லாரையும் வர சொல்லியிருப்பார் இல்லையா? இப்போ நம்ம வாசித்தோம், நானும் கேட்டேன், நீங்களும் கேட்டீங்க. இதை கேட்டீங்கல்ல? கேட்டேன்னு நம்புகிறேன். கேட்டீங்கல்ல? வாசித்தவங்களும் கேட்டிருப்பாங்க, மைக்கில் வாசித்தவங்களும் கேட்டிருப்பாங்க. இப்போ பைபிளை மூடிட்டு மைக்கை அப்படி வச்சுட்டு இப்போ வாசித்ததை சொல்லுவோம் மனப்படமாக. இப்போ சொன்னதை இப்போ நேபுகாத் நேச்சார் சொன்னார் இல்லையா? அவரில் நேபுகாத் நேச்சார் சொன்னதை இப்போ நம்ம கேட்டோம்ல. நேபுகாத் நேச்சாருக்கு யார் சொன்னது? தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி பரிசுத்த காவலனை அனுப்பி சொன்னது. அது நேபுகாத் நேச்சாருக்கு அந்த தரிசனம் வந்தது. அந்த சொன்னது அந்த சொப்பனத்தில் அவருக்கு கேட்டுச்சு. அவரும் அதை கேட்டதெல்லாம் கவனமாக வாங்கிக்கிட்டார் இல்லையா? இப்போ நம்ம அதை கேட்டோம். இப்போ நம்ம கூட இப்போ அதை கேட்டோம். இப்போ நம்ம அப்படியே சொல்ல முடியுமா சொன்னதை? அவர் நேபுகாத் நேச்சார் இப்போ சொன்னார்ல, நம்மக்கிட்ட சொன்னார்ல, அவர் சொன்னதே நம்ம திருப்பி சொல்லுவோம். அர்த்தம் உங்களால் சொல்ல முடியும். மீனிங்கெல்லாம் கேள்வி என்ன? அவர் சொன்னதை அப்படியே திருப்பி அவர் சொன்னார் இல்லையா, அதை அப்படியே நம்மளால் திருப்பி சொல்ல முடியுமா? அது அவர் என்ன சொன்னாரோ. இப்போ உங்களை ஒரு 10 வார்த்தை உங்களை போட்டு ஒருத்தங்க தாக்குறாங்க வச்சுக்கோங்க, 10 வரியில். அதை எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? எந்த ராத்திரிலும் எழுப்பினாலும் சொல்லுவீங்க.
10 வரியில் உங்களை போட்டு தாக்கினாங்க. ஒன்று விடாமல் சொல்லுவீங்க. எங்கே போகிற வரைக்கும், மண்ணுக்கு போகிற வரைக்கும். சிலர் மன்னிக்காதவங்களாக இருந்தாங்கன்னா மண்ணுக்கு போகிற வரைக்கும் அதை மறக்காமல் லிஸ்ட்டு போட்டு சொல்லுவாங்க. லிஸ்ட் அது உடனே பதிஞ்சிருது. அது உடனே பதிஞ்சிருது. இப்போ சொல்ல வர்றத நம்மளால இல்லை, மேலோட்டமாக பார்க்கறதுனால தெரில. இப்போ இந்த நேபுகாத் நேச்சார் சொப்பனத்தில் தேவன் அனுப்பின பரிசுத்த காவலன் சொல்லி காமிச்சதை, கர்த்தர் காமிச்சதையும் அனுப்பி சொன்னதையும் இவர் பார்த்தாரு, கவனமாக பார்த்துருக்காரு, கவனமாக கேட்டிருக்கிறாரு. ராஜா, இந்த ராஜா இவருக்கு என்ன வயசோ கேட்டிருக்கிறாரு. கேட்டவர் அதில் கலங்கி போய் அந்த சொப்பனம் ஒன்று கூட மறந்துடாதபடி. இப்போ சொப்பனம் நிறைய பேர் சொல்கிறாங்களா, சொப்பனம் பார்த்தேன் ஆனால் சரியாக தெரியல, அரைக்குறையாக தெரியுது, சரியாகவே தெரிய மாட்டேங்குது, முழுசாக தெரியல அப்படின்னு. இன்னொரு வாட்டி வந்துச்சுன்னா சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. இன்னொரு வாட்டி வந்தால் சொல்கிறேன் அப்படின்னு. சில சொப்பனத்தை பார்த்துட்டு சொல்லுவாங்க, நான் பார்த்த ரோடு நம்ம வீட்டு பக்கமாக போகிற ரோடே தான் அப்படிம்பாங்க. நம்ம வீட்டு பக்கம் போகிற ரோடே தான், அது நல்லா தெரியுது, போகிற ஜனங்க கூட இந்த ஊர் ஜனங்க தான் அப்படிலாம் சொல்லுவோம். சொப்பனத்துக்கு நம்ம அர்த்தம் அப்படிலாம் சொல்லுவோம். அர்த்தம் இதில் மரத்தை குறித்து சொல்லப்படுது. ஒரு மரம் இருந்தது உயரமா. ஆமாம், இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, ஆமாம் ராஜாவே நீங்கள் எங்கேயாவது வேறு எங்கேயாவது இடம் வாங்கி போட்டிருக்கீங்களா, பெரிய மரங்கரை இருக்குதான்னு இவங்க அப்படி கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஏன் மரம் வந்துச்சுன்னு. மரம் வந்தால் என்ன ராஜா, அதில் பழம் இருக்க போகுது, காய் இருக்க போகுது, அதில் பூ இருக்க போகுது, இதில் என்ன அர்த்தம் இருக்குது ராஜா அப்படின்னு தான் இவங்க கிளம்பி போய் கிளம்பி வந்திருப்பாங்க. இதை சொல்லும்போது சாஸ்திரிகளுக்கும் இந்த 5 வகையானவங்களுக்கு இந்த ராஜா சொல்லும்போது அவன் சொல்கிறத அப்படியே கவனமாக கேட்டு திருப்பி ராஜா நீங்கள் இன்னொரு வாட்டி சொல்லுங்கள், 2வது தடவை சொல்லுங்கள், 3வது தடவை சொல்லுங்கன்னு கேட்க முடியாது. அதில் இந்த 5 பேருக்குமே சொன்னதே முதல்ல உள்ளே போயிருக்காது. என்ன கேட்டால் தலையெடுத்துருவான் ராஜா, வெட்டி போடுவான் ராஜா, வெட்டி போடுவான். என்ன கேட்க கதி கலங்கினே இருக்கு. இப்போ என்ன சொல்ல போகிறானோ தெரியல. இப்போ எங்களால் முடியல ராஜா அப்படின்னு சொன்னால், எங்களால் முடியல ராஜான்னு சொன்னால் போதுன்னா அவன் உடனே என்ன நினைப்பான், மனைவி தலையில் மனைவி கழுத்தில் தாலி இருக்காது. ஏன்னா இங்கேயே இவனுங்களை கொண்டு போட்டுருவான் அந்த ராஜா, ஒன்று போட்டுருவான். அந்த பீதியிலே தான் இருந்திருப்பானுங்க எல்லாரும், அந்த பீதியிலே தான் இருந்திருப்பானுங்க அத்தனை பேரும். இப்போ தானியேலை வர வைக்கிறாங்க. அவங்க எல்லாரும் வர வச்சு அவங்க சொல்லலை, அந்த இடத்துல இருந்தாங்களா இல்லையான்னு இங்கே குறிப்பிடப்படலை அந்த சாஸ்திரிகள் மற்ற சேர்ந்தவங்களாம். ஆனால் ராஜா தானியேலை முதல்ல இவனுங்க என்ன நினச்சிருவானுங்க, முதல்ல தானியேலை வர வச்சுருந்தா எங்களுக்கு இந்த வேலையே இல்லை, நாங்கள் எங்கள் உயிருக்கும் ஆபத்து இருந்திருக்காது, உயிருக்கு ஆபத்தும் இருந்திருக்காது. எங்களை முதல்ல கூப்பிட வச்சு, எங்களுக்கு தான் சொல்ல தெரியாத எத்தனை வருஷமா உங்களுக்கு தப்பான சொப்பன அர்த்தத்தை சொல்லியே ஏமாத்தி நின்றோமே ராஜா. என்னைக்கு இந்த தானியேல் வந்தானோ அன்னையிலிருந்தே எங்களுக்கு என்ன இல்லை, மவுசே இல்லை, மவுசே இல்லை. நாங்கள் எல்லாரும் டூப்ளிகேட்டுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இப்போ ராஜா தானியேல்கிட்ட சொல்லும்போது அது அவ்வளவு கவனமாக. இப்போ மீட்டிங்லாம் நடக்குது இல்லையா, பாஸ்டிங் ப்ரேயர் மீட்டிங்லாம் நடக்கும்ல நம்மளதில், இங்கே கூட கலந்துருப்பீங்களே, வந்து செய்தி கொடுப்பாங்கல்ல. கரெக்ட், இப்போ நல்லா ஞாபகத்துக்கு வருது. செய்தி கொடுப்பாங்கள்ல, அவங்க திருப்பி சொல்லுங்கன்னு சொல்லும் போதே நமக்கு என்ன இல்லை, இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன், புரியல, காதில் உழலை, கவனம் இல்லை, என்னொன்னு நினச்சிட்டோம் அப்படின்னு பேன்னு எத்தனை தடவை பேன்னு இருக்கிறோம். அந்த மாதிரி நேபுகாத் நேச்சாருக்கு முன்னாடி பேன்னு இருந்தன்னு வச்சிங்களேன், போலாம் அனுப்ப மாட்டான், ஒரேடியாக போயிடுன்னு அனுப்பிடுவான், ரெடியாக போயிடுன்னு அனுப்பிடுவான், ராஜா அனுப்பிடுவான். நம்ம ராஜாதி ராஜா அப்படி செய்யறதில்லை. நிரந்தரமான ராஜா, ராஜாக்களை உண்டாக்கினவர், ராஜாக்களை ராஜாங்கத்தில் அமர பண்ணுகிறவரும் கவிழ்க்கிறவரும் ஆகிய கர்த்தர் அப்படி செய்கிறதே இல்லை. அவருடைய ஆவியை பெற்ற தானியேல் அவ்வளவுத்தையும் கவனமாக அவர் சொல்லும் போதே கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே அவருக்கு அர்த்தம் தெரிஞ்சிருச்சு கர்த்தருடைய ஆவியில்.
அதனால தான் ராஜா கேட்குறாரு, நீ ஏன் கலங்குற? இன்னும் இவனை பார்த்து, தானியேலை பார்த்து, அவரை பார்த்து கேட்குறாரு, நீ ஏன் கலங்குற? ஏன்னா இது ராஜாவுக்கு நல்ல சொப்பனம் இல்லை. ராஜாவுக்கு இது நல்ல சொப்பனம் இல்லை. நல்ல சொப்பனமே ராஜாவுக்கு சொன்னாலே அவன் நல்ல மூடில் இருந்தாலும் ஆச்சு. நல்ல சொப்பனத்தையே நல்ல விதமாக சொன்னாலே நல்ல மூடில் ராஜா இருந்தால் தான் ஆச்சு. இந்த ராஜாக்கள் காலத்தில் இதுதான் பிரச்சனையே. ராஜாவுக்கு நல்ல மூட்லேயே இல்லை இப்போ. அதுவும் கெட்ட சொப்பனம். என்ன சொப்பனம்? சொப்பனம் கொஞ்சம் தீமையான சொப்பனம், தீமையான சொப்பனம், தீமையா. அதனால தான் உம்முடைய பகைவிற்கு அது பலிப்பதாக அப்படின்னு அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். உம்முடைய எதிராளிகளுக்கு அது போட்டோம், உமக்கு அது நேரிடாமல் இருப்பதாக அப்படிங்கிற விதத்தில் அதை சொல்லிடுறார். இப்போ 24ஆம் வசனத்தில் கவனமாக அவ்வளோ தூரம் அவர் கேட்டு ராஜா சொன்னதையே அவருக்கு திருப்பி அதை அருமையாக நேர்த்தியாக அதை எடுத்து சொல்லும்போதே ராஜாவுக்கு தெரியும் தானியேலோட இருப்பது யாருன்னு. சர்வ வல்லமுள்ள தேவனுடைய ஆவி, தேவன். அதனால தான் இந்த லெட்டரை எழுதும் போதே இப்படி எழுதுகிறார். சகல ஜனத்துக்காரும் பாஷைக்காரர்களுக்கும் தேசத்தாருக்கும் எழுதுவது என்னவென்றால் என்று சொல்லி கர்த்தரை குறித்து தான் அவர் எழுதுகிறார். சர்வ வல்லமுள்ள தேவனை குறித்து தான் லெட்டரை எழுதுகிறாரு. 24ஆம் வசனம் வாசிங்க. ராஜாவே, அதன் அர்த்தமும் ராஜாவாகிய என் ஆண்டவன் பேரில் வந்த உன்னதமானவருடைய தீர்மானமும் என்னவென்றால், மனுஷரினின்று நீர் தள்ளிவிடப்படுவீர், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பீர், மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பனியிலே நனைவீர். இப்போ ராஜா சொல்லும்போது ராஜா பக்கத்தில் ஆள் இருந்திருப்பாங்களா இல்லையா? ராணி இருந்தாங்களோ, மந்திரிமார்கள், பிரதானிகள், அவங்க இவங்கெல்லாம் இல்லை, அவன் ராஜாங்கத்தை சேர்ந்தவங்கெல்லாம் பக்கத்தில் இருந்திருப்பாங்கல்ல. இப்போ அர்த்தத்தை இவர் சொல்ல போகிறாரு. அதை ராஜாவும் அவங்களை சேர்ந்தவங்களும் இப்போ அதை கேட்குறாங்க காதில். இப்போ தானியேலை கண்ணில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தானியேலோடு இருக்கிற தேவனுடைய ஆவியானவர் கொடுக்குற வார்த்தையை அவர் வாயிலிருந்து வருது. அதை காதில் கேட்குறாங்க. கேட்கும்போது வார்த்தையை என்னன்னு சொல்றாரு? மனுஷர்லிருந்து நீர் தள்ளிவிடப்படுவீர். இப்ப ராஜாவிலிருந்து மட்டும் இல்லை, ராஜாவா மட்டும் இல்லை, மனுஷன் என்ற நிலையில இருந்தும் நீர் தள்ளிவிடப்படுவீர். ராஜா மட்டும் இல்லை, மனுஷன்னா மனுஷன் எப்படி இருப்பான், ஒரு மனுஷன் எப்படி நடப்பான், கொள்வான், என்ன பழக்க வழக்கம், அதிலிருந்து நீ தள்ளப்படுவ, அதுலேருந்து தள்ளப்பட்டுருவ. வெளியில் மிருகங்களோட தான் இருப்ப, நீ மனுஷனோட இருக்க மாட்டேன். மிருகங்களோட தான் நீ இருப்ப. அடுத்தது மாடை போல புல்ல மேய்வ. இப்போ ராஜா சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டார். ராஜாங்கத்தில் வர ராஜ போஜனங்கள் எல்லாம் சாப்பிட மாட்டீங்க. மாட்டு என்ன சாப்பிடுமோ அதான் சாப்பிடுவீங்க. மாடு எப்படி சாப்பிடும்? எஞ்சி நின்று டைனிங் டேபிளில் உட்காந்து. இப்போ மாடு டைனிங் டேபிளில் போட்டு சாப்பிட்ருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆவீங்க? மாடு இல்லை, மாடு ரூபத்தில் பிசாசு உட்கார்ந்துன்னு இருக்குதுன்னு எகிரி குச்சி ஓடுவீங்களா, ஓட மாட்டீங்களா? அன்னைக்கு தான் என்னால் நடக்க முடியல, முட்டி வலி. அன்னைக்கு முட்டி வலி எங்கே போச்சுன்னே தெரியாது. மாடு டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றத பார்த்தீங்கன்னா, அப்போ ராஜா டைனிங் டேபிளில் இருந்து சாப்பிட்றதும் கிடையாது, எதுலேருந்து சாப்பிட்றதும் கிடையாது. மாடு எப்படி குனிஞ்ச மெனிக்கு 4 காலில் குனிஞ்ச மெனிக்கு எப்படி இருந்து சாப்பிட்டு அசை போடுமோ அது போல மாடை போல புல்லை மேவீர். எடுத்து சாப்பிட மாட்டீர், புல்லை தான் சாப்பிடுவீர்னு. என்ன சாப்பிடுவீர்? இது கேட்க எப்படி இருக்கும்? ராஜாவுக்கும் ராஜாவை சேர்ந்தவங்களுக்கும் எப்படி இருக்கும்? தள்ளப்படுவீர், புல்லை மேய்ந்து ஆகாயத்து பனியில் நனைவீர். பனியில் தான் கிடப்பீர், பனியிலையும் வெயிலையும் தான் கிடப்பீர். உங்களுக்கு ஒரு கூடாரமே இருக்காது. திறந்த வெளி போல திறந்த வெளியில் கிடப்பீர். 25. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும்
7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது என்னவென்றால், நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலை நிற்கும். ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இரங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். இதெல்லாம் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் பேரில் வந்தது, நேபுகாத் நேச்சாரின் மேல் வந்தது. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரமனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது அப்படின்னு இருக்கு. இப்போ இவர் சொல்லிட்டார், சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லிட்டார். இப்படி சம்பவிக்க போது ராஜாவுக்கு. எப்படி ராஜாவுக்கு என்ன ஆக போகுது? பயங்கரமான அர்த்தம் இது சொல்லிட்டாரு. ஆமாம் ஆமாம். 26ஆம் வசனத்தில் சொல்றாரு பின்பகுதியில், நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின், கர்த்தருடைய அதிகாரம் என்ன என்பதை அதன்படி நீர் செயல்படாமல் போயிட்டு இருக்கிறார் போல. அவருடைய அதிகாரத்தை நீ அறிந்த பின் ராஜ்யம் உனக்கு திரும்பவும் கைக்கு வரும். நீ திரும்ப அதே நிலைக்கு வருவ, திரும்ப நல்ல பழையபடி ராஜாவாக வருவ, திரும்ப நல்லபடியாக முன்ன எப்படி இருந்து அது மாதிரி இருப்ப. ஆனால் இதுக்கு இடையில இப்படிப்பட்ட காரியம் உனக்கு சம்பவிக்கும்ன்றார் சொல்லிட்டார். இப்போ சொல்லியாச்சு. இப்போ ஒரு 1ஆம் மாதம், அது என்ன வருஷமோ அதில் 1ஆம் மாதத்தில் இவர் 1ஆம் தேதியில் சொல்லியிருக்கிறாருன்னு வச்சுக்கிங்க. 1 மாதம் போச்சு. 1 மாதத்துக்கு அடுத்த நாள் என்ன தேதி? 1ஆம் தேதிக்கு அடுத்தது என்னது? இப்படி வருதில்ல தேதி. இப்படி தானியேலை இவர் பார்க்கும்போதெல்லாம், நீ சொன்னியே, நீ கடவுளுடைய அர்த்தத்தை சொன்னியே, சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்னியே, தேவன் இப்படி செய்ய போகிறாரு, அவருடைய தீர்மானம் இது, அதை வெளிப்படுத்தியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாருன்னு சொல்கிறீங்க. இப்போ 1 மாதம் ஆச்சு, ஒன்றும் நடக்கலையே, ஒன்றும் சம்பவிக்கலையே. என்ன நடக்கலை? ராஜாவுக்கு என்ன நடக்கலை? நடக்கலை. 2ஆம் மாதமும் வந்துச்சு, எதுவும் நடக்கலை. இப்படி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் போக போக தானியேலை இவர் கேட்டுக்கிட்டு நீ சொன்னியே கடவுளுடைய வார்த்தையை சொன்னியே, அந்த சொப்பனத்தை சொன்னியே, அதன் அர்த்தத்தை சொன்னியே, அதன்படி எனக்கு பாரு நான் நடக்கலை. நான் டைனிங் டேபிளில் உட்காந்து நல்லா தான் சாப்பிட்றேன், ராஜாங்கத்தில் எல்லாரையும் விசாரிக்கிறேன், என்னென்னலாம் பண்ணணுமோ என் காரியங்களை எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நீ சொல்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கலையே. அப்போ அவர் சொல்லும்போது அவர் சேர்ந்தவங்களும் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்திருப்பாங்கள்ல. தானியேல் மாட்டிக்கிட்டாரு, பொய்யான அர்த்தத்தை சொல்லிட்டாரு, சொன்னபடியெல்லாம் நடக்கலை, இது கடவுளுடைய இதுவே கிடையாது, இது சும்மா அப்படின்னு 12 மாதம் போயிடுச்சு. எத்தனை மாதம் அப்படின்னா என்ன? 1 வருஷத்துக்கு 1 வருஷம். அதனால தான் இதில் போடப்பட்டிருக்குது 29ல் 12 மாதம் சென்ற பின்பு. எத்தனை மாதம்? தேவன் கொடுத்த சொப்பனம் நிறைவேறத்துக்கு 1 வருஷம் கழிச்சு நிறைவேறுது. அவர் குறித்த நாள் அது, அவர் குறித்த நாள், அவர் குறித்த வேளை இப்படி அதன் அர்த்தத்தின்படி தானியேல் மூலமாய் சொல்லப்பட்டது சம்பவிக்கும்படி தேவன் குறித்த நாளும் கிழமையும் அதுதான். அன்னைக்கு 29ஆம் தேதி அவர் 29ஆம் அதிகாரத்தில் அவர் அரண்மனையின் மேலே உலாவிக்கிட்டு இருக்கிறாரு. ராஜா என்ன பண்ணுறாரு? வாக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? வாக்கிங். இன்னும் உலாவுறாருன்னா உங்களுக்கு தெரியாது. உலாவுறாருன்னா ஏதோ பேய் உலாவுதுன்னு அந்த மாதிரி நினச்சிடுவீங்க. உலாவுதுன்னா நடந்துக்கிட்டு இருக்கிறாரு. மேலே என்ன செய்கிறாரு? நடந்துக்கிட்டு இருக்கிறார். அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மகா பெரிய அரண்மனையில் அவர் உயரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறார். 30ஆம் வசனம். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இது என் வல்லமை. வாசிக்கிறது இவங்க சாதாரணமாக வாசிக்கிறாங்க. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால். என்னன்னு அவர் உலாவும் போதே மனசில் நினைக்கிறாராம். என்னென்னு? இவ்வளோ பெரிய அரண்மனை, இவ்வளோ பெரிய ராஜாங்கம், இவ்வளோ பெரிய ஆளுக, இதெல்லாம் என்னால் வந்தது. யாரால?
இந்த நேபுகாத் நேச்சார் அநேக தேசங்களுக்கு அதிபதி. தேவன் தான் இவருக்கு நிறைய வெற்றியெல்லாம் இவருக்கு கொடுத்தது, சில அனுகுணங்களெல்லாம் இவருக்கு உண்டு பண்ணி கொடுத்தது, பல தேசங்களை சுதந்திரிக்கிறதுக்கு கொடுத்ததெல்லாம் கொண்டதெல்லாம் கர்த்தர் தான் இவருக்கு கொடுத்தது. ஆனால் இந்த ராஜா தேவனுடைய இருதயத்துக்கு ஒரு மிகவும் பிரியமானவன் கிடையாது. சில காரியங்கள் கர்த்தர் இவனை கொண்டு பயன்படுத்தியிருக்கிறார். தாவீதுக்கும் நேபுகாத் நேச்சாருக்கும் கன்னியாகுமரிக்கும் இமயமலைக்கும் உள்ள வித்தியாசம் தேவனோடு கூட இருக்கிறதுல, தேவ குணங்களில் தேவனுக்கேற்ற விதத்தில் இருக்கிறதுல அவ்வளோ வித்தியாசம். எவ்வளோ வித்தியாசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கன்னியாகுமரியிலிருந்து இமயமலை வரைக்கும், அதுக்கே ஆமாம், அது அவ்வளோ வித்தியாசம். அதான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் என்ன வித்தியாசம்னு பாருங்க. அப்போ நான் சொல்கிறார், என் வல்லமையினாலே பராக்கிரமத்தினாலும் என் மகிமையின் பிரதாபத்தை கொண்டு ராஜாங்கத்துக்கு அரண்மனையாக ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்றான். இந்த வார்த்தை தான் சொன்னான், நான் கட்டின மகா பாபிலோன், இது என்னால் தான் உண்டாச்சு, நான் தான் இதெல்லாம் சாதித்தேன், நான் தான் பண்ணேன்னு சொல்கிறான். 31. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நெபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. அவன் இதில் மனசில் நினச்சி இப்படி சொன்னானா, அப்படி அவன் நினச்சி அப்படி சொன்ன மாத்திரத்தில் அடுத்த நிமிஷமே வானத்திலேருந்து ஒரு சத்தம், வானத்திலேருந்து சொப்பனத்தில் இல்லை நிஜத்தில், சொப்பனத்தில் இல்லை நிஜத்தில், வானத்திலேருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, உன் ராஜ்யம் உன்னை விட்டு நீங்கிற்றேன். அந்த சொன்ன சொப்பனம் உடனே நிறைவேறுது, உடனே பலிக்குது. சில சொல்கிறாங்க இல்லையா, இன்னும் இவ்வளோ நாள் கர்த்தர் சொன்னது ஒன்றும் நடக்கலையே, கர்த்தர் சொன்னது ஒன்றும் ஆக்கலையே, கர்த்தர் சொன்னதும் ஒன்றும் ஆகலையே, கர்த்தர் சொன்னதும் ஒன்றும் இல்லையே, அது சொன்னது நடக்கலையே, இது சொன்ன நடக்கும்போது தான் தெரியும். இப்போ நடக்கும்போது யாருக்கு தெரிஞ்சிச்சு? ராஜாவுக்கு. இப்போ 32 பாருங்க. மனுஷனின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளு மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத் நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அந்த நிமிஷமே நிறைவேறிச்சான். அவன் மனுஷனின்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. பாருங்க, தலை முடி கழுகுக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சான். நகை எல்லாம், அந்த நகங்கள்லாம் கழுகுக்கு இருக்கிற நகம் மாதிரி வளர்ந்துருச்சான். மாடு சாப்பிட்ற புல்லை தான் சாப்பிட ஆரம்பித்தான் என்று சொல்லப்படுது. 34 வாசிங்க. 34 அப்படியே தொடர்ந்து. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. பாருங்க, இப்போ இதெல்லாம் நடந்த உடனே ராஜாவுடைய மந்திரிமார்களுக்கெல்லாம் ராஜா அப்படி புள்ள திங்கிறாரு. அது வரைக்கும் அப்படி இல்லை. தானியல் போய் சொல்லிட்டாரு, அது இல்லை இதில் அதெல்லாம் நிறைவேற போகிறது இல்லை. 1 வருஷம் ஆகி போச்சு. அப்படி என்ன இனிமேல்லாம் என்ன நடக்க போகுது? அதெல்லாம் நடக்க போகிறது இல்லை. நடந்துட்ட பிறகு எப்படி இருந்திருக்கும் கிளி?
இப்போ ராஜாவுக்கு புத்தி வேறு மாதிரி வந்துடுச்சு இப்போ இந்த மாதிரி நடந்ததுனால. ஆனால் தேவன் அந்த டைம் பீரியட் முடிஞ்ச உடனே தேவன் அவனுடைய நினைவுக்குள்ளே கிரியை செய்கிறார். ராஜாவுடைய நினைவுக்குள்ளே கிரியை செய்து வானத்தை நோக்கி தேவனை நோக்கி பார்க்கும்படி செய்கிறார். பார்க்கும்படி செய்து அவனுடைய புத்தி அவனுக்கு திரும்ப வரும்படி செஞ்சிட்டார். இவன் கூப்பிடலை. இந்த ராஜா எங்கே கூப்பிட்ற மனநிலையிலேயே இல்லையே. அவன் சொந்த புத்தியிலே அந்த இதுலேயே இதுலேயே இல்லையே. அவன் இல்லையே. எல்லாமே பேதலிச்சு போச்சு அத்தனையும். இப்போ கர்த்தர் தான் திரும்ப கொடுக்குறார். டைம் முடிஞ்ச உடனே, அந்த தண்டனை டைம் முடிஞ்ச உடனே அவனுக்கு அந்த நினைவுகளை திரும்பபடி செய்து புத்தி அவனுக்கு வரும்படி செய்து இப்போ பழையபடி அவனுக்கு அந்த நகங்களெல்லாம் அவனை விட்டு எடுத்து முடியெல்லாம் கட் பண்ணி அவரை எல்லாம் ரெடி பண்ணி பாபர் ஷாப்புக்கு கூட்டு போய் அவரை எல்லாம் பார்க்க. இங்கே இப்போ பாபர் ஷாப்புன்றான், அப்போ கிடையாது, அங்கே வேற மாதிரி இருந்திருக்கும். எல்லாம் வெட்டிக்கிட்டு எல்லாம் கட்டி அவரை எல்லாம் குளிப்பாட்டி பழையபடி என்னவா வந்துட்டாரு, ராஜாவா வந்துட்டு தான் இதை சொல்றாரு. 35ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு, பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படி வானத்திலும் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது என்றார். வாசிங்க. என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் சிறப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஆகையால் நேபுகாத் நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். இதெல்லாம் இவ்வளவு தூரம் கர்த்தரை மகிமைப்படுத்துறார். இத்தனை வார்த்தைகளை கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்துறார். 4ஆம் அதிகாரத்தில் இதில் சொன்னார், அற்புதங்களை என் வாழ்க்கையில் செஞ்சார், அதிசயங்களை செஞ்சாருன்னு. ஆனால் அவருக்கு விரோதமாக போனால், அவருக்கு விரோதமாக நடந்தால் என்னங்கிறத ஒரு கொஞ்ச கால பனிஷ்மெண்ட்டில் எல்லாமே தெளிவாக்கி செம்மையாக்கி இப்போ பழையபடி நேபுகாத் நேச்சாரை நேர்த்தியாக நிற்க வச்சிருக்கிறார். நிற்க வச்சதுனால தான் இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறார். இந்த வார்த்தை என்ன கேட்டோம்ல, என்னென்ன வார்த்தையெல்லாம் கர்த்தரை குறித்தெல்லாம் சொல்கிறார். என்ன சட்டை 37 சொல்கிறார் இல்லையா, ஆகையால் நேபுகாத் நேச்சார் ஆகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியம். அவருடைய பிள்ளைகளை அவர் நடத்தி வருகிற வழியிலெல்லாம் அவர் சத்தியமானவர். தப்பாக நடத்திட்டு போக மாட்டார், சத்தியமானவர். அவருடைய வழிகள் நியாயமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவரால் ஆகும் என்று எழுதினான். இப்போ தேவனுடைய காரியங்களை குறித்து கேள்விப்பட்டான். இப்போ தேவன் அவன் வாழ்வில் திரும்ப அவனை கொண்டு வந்த ராஜாவை அமர்த்தினதை அவன் தான் பார்த்தான். ஆனால் இந்த நேபுகாத் நேச்சாருக்கு, இது நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா, இந்த எல்லா ராஜ்யத்தை சுதந்திரித்து நான் அல்லவா, இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாம் நான் சம்பாரிச்சது தானே, என்னுடைய தானே, என் பலம் ஏன் இதுன்னு சொல்லிட்டான் நேபுகாத் நேச்சார். ஆனால் தாவீது என்ன சொல்லுகிறார், 1 நாளாகும் அவர் தகப்பனை எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்துறாரு, கர்த்தரை அவர் எப்படி சொல்றாரு. இவனை காட்டிலும் வல்லமையான ராஜாவாக இருந்தவன் தாவீது உலக பிரசித்தி பெற்றவர், கர்த்தருக்கு பிரியமான ராஜா. என்ன ஆமாம். 29 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 11, 12. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர். இந்த ராஜ்யம் அவனை குறித்து சொன்னான். இங்க அவர் என்ன சொல்றாரு, ராஜ்யம் யாருடையது, உம்முடையது. கர்த்தாவே, ராஜ்யம் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவன் என்ன சொன்னா, எல்லாம் என்னால வந்ததுன்னா, இங்க இவர் என்ன சொல்றாரு,
உம்மாலே வருகிறது. ஐஸ்வர்யம் கனமும் யாராலே வருகிறது? உம்மாலேன்னா கர்த்தர்கிட்ட வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அங்கே என்ன சொன்னாரு? யாரையும் தாழ்த்தவும் யாரையும் இது பண்ணவும் உம்முடைய கரத்தினால் ஆகும்னு நேபுகாத் நேச்சார் சொன்னார். அதுவும் ஒரு விதத்தில் சத்தியம்தான். ஆனால் இங்கே அதை காட்டிலும் மிக உயர்ந்த இதில் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும்னு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார் தாவீது ராஜா. 13. இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். எல்லாம் உம்மால் உண்டானது. உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். உமது கரத்தில் வாங்கி கொடுக்கிறோம். 16. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சவதரித்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது. எல்லாம் உம்முடையது. எல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து வந்தது. அது எல்லாம் உம்முடையது அப்படின்ட்டார். உம்முடைய கரத்திலேருந்து எனக்கு வந்தது, அது உம்முடைய கரத்துக்கே கொடுத்துட்றேன். அது எல்லாம் உமக்கே நியமிச்சிட்றேன். எல்லாமே உமக்கே நியமிச்சிட்றேன். அது உமக்கே பயன்படட்டும், உம்முடைய வழிகளுக்கே அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கர்த்தர் கையிலேயே ஒப்பு கொடுக்குறார். எங்கேயும் நான் கட்டின அரண்மனை, நான் கட்டின ராஜ்யம், நான் விஸ்தாரம் பண்ணது, எல்லாம் கனமும் என்னால் வந்தது அப்படின்னு எங்கது என்னாலன்னு தாவீது ஒரு இடத்துல கூட சொல்லலை. இதுதான் கன்னியாகுமரிக்கும் இமயமலைக்கும் உள்ள வித்தியாசம்னு சொன்னது. ஓ, அதுவே தெரியலையோ, மறந்துட்டிங்களோ? கன்னியாகுமரி இமயமலைன்னு மறந்துட்டாங்களாம். இங்கேருந்து சொல்லியிருக்கலாம். விருகம்பாக்கத்துலேருந்து ஆழ்வாத்தகனருக்கும் உள்ள வித்தியாசம்னு சொல்லியிருந்தா தெரிஞ்சிட்ருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், உம்முடைய கண்ணோ என்னை காண்கிறது என்று சொன்னேன். அவருடைய வார்த்தையை கேள்விப்பட்டோம். அவர் நமக்கு செய்ததை அவருடைய பிள்ளைகளுடைய கண்கள் காணும்படி செய்கிற தேவன் என்ற அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை எல்லாம் தேவன் நமக்கு பல கோடி மடங்காய் ஆசீர்வதிப்பாராக. 1ஆம் தேதி காலை ஆராதனை உண்டு. 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆராதனை உண்டு. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, எந்த தொய்வும் இல்லாமல், சோர்வும் இல்லாமல், பலவீனமும் இல்லாமல், உடைய மிகுந்த கிருபையின் பலத்தினாலே, சத்துவத்தினாலே நீ திடமாய் நிற்க பண்ணின நம்முடைய கிருபையின் நிற்கிறது, நம்முடைய கிருபையிலே நிற்கும்படியாய் நீர் செய்த அனுக்கிரகத்தினாலே இந்த நாளிலே ஆண்டவரே, மாலை ஆராதனைக்குரிய எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்கள் இயேசு மகாராஜா, ஆடுகளின் பிரதான மேய்ப்பன் நடத்தி கொடுத்தீங்க. உங்கள் நாமத்துக்கே எங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் ஆடுகளின் தகப்பனாகிய சர்வ சிருஷ்டிகராகிய எங்கள் இயேசு மகாராஜாவுக்கே எல்லா மகிமையும் துதிகன மகிமையும் துதி சோத்திரத்தையும் செலுத்துகிறோம். தேவரேர் நீர் செம்மையாய் நடத்தி கொடுத்த இந்த காலத்துக்காக, இந்த வேலைக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் உமது கரத்திலே எப்பொழுதும் பத்திரப்பட்டிருக்கவும், எப்பொழுதும் உம்முடைய கரத்தினாலே காக்கப்படவும், உம்முடைய அடைக்கலத்துக்குள்ளே எப்பொழுதும் நாங்கள் மறைந்து நிலைத்திருக்கவும், உம்முடைய தெய்வீக நோக்கம் மட்டுமே எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே, எப்பொழுதும் உம்முடைய நோக்கம் மட்டுமே எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறக்கூடிய சகல கிருபையும் வாக்கியத்தினாலே எங்களை நிரப்பி ஆண்டவரே, நீர் சொன்ன நல்ல ஆண்டவரே நல் விசேஷங்கள், நல் வாக்குத்தத்தங்கள், நன்மைகள், ஆசீர்வாதங்களே கர்த்தாவே சகலவற்றையும் கட்டவிழ்த்து ஆண்டவரே எல்லா பிரச்சனையிலிருந்து எங்களை நீங்களாக்கி ரட்சித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவீராக.
ஒருவரையும் கைவிடாமல் கண்மணி போல காத்தருளும். உமது கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம்முடையவர் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். God bless you.